ஹலோ கைஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 15வது கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இது பார்ட் பி வீடியோ. ஓகேவா? ஸோ இன்னும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம 15வது கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து நாங்கள் இங்கே ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஓகேவா? அதனால் இந்த கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. ஓகேவா? ஸோ இது போக வந்து நம்ம புக் பேக் கொஷின், இலக்கணம், ஸோ இதெல்லாமே தனித்தனியாக நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ படிக்கணும் அப்படின்றவங்க நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்க்கலாம். 51th கொஸ்டின் பார்க்கலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணன் டேஷ் நிலையில் பானைகளை டேஷ். கண்ணன் டேஷ் நிலையில் பானைகளை டேஷ். ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான். ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? சொற்களை ஒழுங்குபடுத்துக. அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. ஸோ இது கரெக்டாக இருக்கு. அகத்திணை இடையிலான அன்புடைய தலைவன் தலைவி உறவு நிலையை கூறுவது. அன்புடைய தலைவன் இடையிலான தலைவி, தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அன்புடைய அகத்திணை. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதான் வந்து பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. காஸ்மிக் ரேஸ். காஸ்மிக் ரேஸ்னா என்னது? ஆப்ஷன் டி, விண்வெளி கதிர்கள். ஓகேவா? புற ஊதா கதிர்கள் அப்படின்னா யூவி ரேஸ். அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரேஸ். ஓகேவா? அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரேஸ். அணுக்கதிர் அப்படின்னா நியூக்ளியர் ரேடியேஷன். அணுக்கதிர்னா என்னது? நியூக்ளியர் ரேடியேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து கேட்டிருக்காங்க. டெர்மினாலஜி. டெர்மினாலஜினா என்னது? ஆப்ஷன் பி, கலைச்சொல். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல நம்ம தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இமெயில். இமெயில் அப்படின்னா தமிழ் வேர்டு என்னது? மின்னஞ்சல். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செழியன் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ பிழையற்ற தொடர் எது? வந்தது அப்படின்றது அக்ரிணை. வந்தான் அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். வருகின்றது, வருவாள், ஸோ இதெல்லாம் தப்பு. ஸோ என்ன ஆன்சர் வரும்? செழியன் வந்தான். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாக்கிய பிழையை நீக்குக. சென்னை என்ற நகரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கரெக்டான சென்டென்ஸ் என்னது? ஆப்ஷன் டி, சென்னை என்னும் நகரம். ஓகேவா? சென்னை என்னும் நகரம் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது. தொல்காப்பியம் கடல் பயணத்தை என்ன சொல்லுது? என்ன வழக்கம்னு சொல்றாங்க? முன்னீர் வழக்கம். தொல்காப்பியம் கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. ஆரப்போடுதல் அப்படின்ற தொடருக்கு உள்ள மீனிங் என்ன? பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஆரப்போடுதல் அப்படின்ற தொடர் கூறும் பொருள் எது? தாமதித்தல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் கரெக்டான இணை எது? ஆப்ஷன் ஏ, கரை. கரைனா அழுக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அலைனா கடல் அலைன்னு சொல்லுவோம். பனினா வேலைன்னு சொல்லுவோம். தாள்னா பேப்பர்னு சொல்லுவோம். ரைட்டா? காகிதம் அப்படின்னு சொல்லுவோம். கரைனா அழுக்கு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இதுக்கான கொஸ்டின் என்ன? புதுமை என்பது விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். இதில் வந்து
புதுமை என்பது என்னன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. புதுமைக்கான டெஃபினிஷன் கொடுக்கல. விருந்துனா என்ன? ஸோ அதை பற்றியும் சொல்லலை. விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? ஸோ இது கரெக்டாக இருக்குது. தொல்காப்பியர் என்பவர் யார்? ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர்கள் கேட்கும் வினா. அதாவது மாணவர்கள் வந்து ஆசிரியர்கிட்ட என்ன கேட்குறாங்க, இந்த கவிதையின் பொருள் யாதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா அவங்களுக்கு தெரியலை. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக டீச்சர்கிட்ட கேட்குறாங்க அவங்க. ஸோ அப்போ அதோட ஆன்சர் என்ன? அரியா வினா. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இப்போ நம்ம வந்து மிஸ் நம்மகிட்ட படிக்க சொல்லியிருக்காங்க, படிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் வந்து இந்த கவிதையோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க, நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ இது என்ன வினா வரும்? அறிவினா. அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியுமான்னு அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ அது அறிவினா. ஓகேவா? நமக்கு தெரியாமல் நம்ம போய் கேட்குறது பேர் அறியாவினா. ஓகேவா? நம்ம 2 பென் வச்சுருக்கோம். ஸோ ஒரு பென் நம்ம கொடுக்குறோம், அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம அவங்கள்ட்ட கேட்குறோம், உன்கிட்ட பென் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ கொடுக்கறதுக்காக நம்ம கேட்குறோம். அப்போ அது கொடை வினா. ஓகேவா? ஏவல் வினா அப்படின்றது ஒரு இதை வாங்குறதுக்காக, ஒரு செயலை செய்கிறதுக்காக நம்ம கொஷின் பண்ணுறது. வீட்டில் இந்த திங்ஸ் இல்லை, ஸோ நீ வாங்கிட்டு வரியா? ஸோ வாங்கணும். ஒரு செயலை செய்கிறதுக்காக நம்ம ஏவுறது தான் ஏவல் வினா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஸோ இதுவும் விடை கொடுத்துட்டாங்க, வினா கேட்டிருக்காங்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இதனுடைய கரெக்டான கொஸ்டின் என்ன? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எங்கே இயற்றினார்? எங்கே இயற்றினார்னு ஆன்சர் கொடுக்கல. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? ஸோ இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அப்போ அடுத்தது பார்ப்போம். சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் ஏன் இயற்றினார்? சிலப்பதிகாரத்தை எப்பொழுது இயற்றினார்? ஸோ ஆன்சர் என்ன? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். ஸ்டீபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுகிறார். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்டிடியூடுக்கு படிக்கணும். ஒரு கொஸ்டின் படிக்கும்போது என்ன பண்ணணும்? ஆப்டிடியூடுக்கும் படிச்சுக்கணும். தற்கால ஐன்ஸ்டீன் யார்? ஸ்டீபன் ஹாக்கிங். தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யார்? ஸ்டீபன் ஹாக்கிங். ரைட்டா? ஸோ இதுக்கான கொஸ்டின் என்ன கொடுக்கலாம்? தற்காலத்தின் ஸ்டீபன் ஹாக்கிங் என்று புகழப்படுபவர் யார்? தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யார்? ஐன்ஸ்டைன். ஸோ இது வந்து ஓரளவு கரெக்டாக இருக்குது. ஸ்டீபன் ஹாக்கிங் ஐன்ஸ்டீன் என அழைக்கப்பட காரணம். இது தப்பு. ஸ்டீபன் ஹாக்கிங் ஐன்ஸ்டீன் ஒற்றுமை. இதுவும் தப்பு. தற்காலத்தில் ஸ்டீபன் ஹாக்கிங் என்று புகழப்படுபவர். இதுவும் தப்பு. ஸோ அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் பி. தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் டி சிங்காரம். விகாரம்னு கொடுத்துருக்காங்க. சிங்காரம்னா அழகுன்னு அர்த்தம். ஓகேவா? பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும் பரப்பு, சிங்காரம்னா அழகு. ஸோ இந்த நாலுமே ஆப்டிடியூடுக்கு படிச்சுக்கோங்க. அடுத்ததில் வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். உவமையால் விளக்கப்பெறும் பொருளை பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் சொல்லியிருக்காங்க. பசுமரத்த ஆணி போல. இந்த உவமை கூறும் பொருள் என்ன? எளிதில் மனதில் பதிதல். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். எளிதில் மனதில் பதிதல். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுது. மடை திறந்த வெள்ளம் போல. உவமை கூறும் பொருள் என்ன? மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா ஆப்ஷன் சி தடையின்றி மிகுதியாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும். ஸோ அந்த வினா எழுத்து எது? ஆப்ஷன் சி ஏ. ஸோ இதுதான் மொழிக்கு முதல்லையும் வரும். ஏன் அவ்வாறு செய்தார்கள், அந்த மாதிரி கொஸ்டின். ஸோ இதை செஞ்சது ஏன்? ஸோ முன்னாடியும் அதை போட முடியும், பின்னாடியும் போட முடியும். ரைட்டா? ஸோ ஏ. அடுத்த கொஸ்டின். வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா? ஸோ என்ற அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ வீட்டில் ஒன்றும் இல்லை, ஸோ அதை நீ வாங்கிட்டு வரியா? ஸோ அதை வாங்குறதுக்காக, ஒரு செயலை செய்கிறதுக்காக நம்ம ஏவுறது. ஸோ அது என்னது? ஏவல் வினா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவுவது. இப்போ நான் கடைக்கு போய் கேட்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுறது? நான் வாங்குறதுக்காக கேட்குறேன். வாங்குறதுக்காக கேட்குறேன்னா அது என்னது? கொழல் வினா. கொடுக்கறதுக்காகனா கொடை வினா. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான காலம் அமைத்தல். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ இதில் நட அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதோடைய இறந்த காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, எதிர்காலம் என்ன?
நடந்தாள் அப்படின்றது இறந்த காலம் தான். நடக்கிறாள் நடந்துகிட்டு இருக்கா. ஸோ அப்போ இது நிகழ்காலம். நடப்பாள் இனிதான் நடக்க போறா எதிர்காலம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் தான். நடக்கிறாள் அப்படின்றது தப்பு. நடப்பாள் அப்படின்றது தப்பு. நடந்தாள் நடந்தாள் இது கரெக்ட் தான். நடந்தாள் இது தப்பு. நடக்கிறாள் ஸோ இது ஓகே. நடப்பாள் இது தப்பு. நடப்பாள் நடந்தால் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், நிறுத்தற்குறிகள் அறிதல் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன? ஸோ இந்த நிறுத்தற்குறிகள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும். எது எது அன்வான்டாக இருக்குன்றத நம்ம கேன்சல் பண்ணி விடலாம். ஐயா என் பெயர் மாத்தி கயல். ஸோ இவ்வளோதான். ஸோ இதில் ஆச்சரியக்குறி வர்றதுக்கான அவசியம் கிடையாது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஐயா இங்கே கொஸ்டின் மார்க் வர வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இதுவும் தப்பு. ஸோ இதுவும் மட்டும்தான் என்ன செய்யுது பார்க்கணும். இப்போ நம்ம ஐயா அப்போ நம்ம கூப்பிடுறதுக்கு பக்கத்தில் என்ன வரணும், கமா வரணும் கண்டிப்பாக. ஸோ அப்போது இதுதான் ஆன்சர். இந்த இடத்துல வரல. ஸோ இது தப்பு. ஆப்ஷன் ஏ தான் அப்போ என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச 1-2 நிறுத்தற்குறிகளை உள்ள பார்த்தீங்க அப்படின்னாலே ஆன்சர் கொஞ்சம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின், நிறுத்தற்குறிகள் அறிதல் எது சரியானது? இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம். ஸோ இதில் ஆச்சரியப்படுற மாதிரி என்ன செய்யலை, ஒன்றும் இல்லை. ரைட்டா? ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் வராது. இதுதான் கொஸ்டின் மார்க்குக்கும் இங்கே வேலை இல்லை. ஸோ அப்போ இந்த ரெண்டுமே வராது. நெக்ஸ்ட்டு, இது தான் இந்த இடத்துல புல் ஸ்டாப். ஸோ இதுவும் என்ன செய்யாது, வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இப்போ கரெக்டு. இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பாடம் படித்து முடித்தான். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, சரியான காலம் எது? பாடம் படித்து முடித்தான், அதாவது கம்ப்ளீட் பண்ணிட்டான், அப்போ அது இறந்த காலம், இது வராது. பாடம் படித்தான், ஸோ இது கரெக்டு தான். பாடம் படிக்கிறான், படிக்கிறான்றது நிகழ்காலம், படிப்பான்றது எதிர்காலம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், சரியான சொல் அறிக. சரியான சொல் இதில் எது? ஆப்ஷன் பி புழை துளை. ஸோ இதான் கரெக்டான வேர்டு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. சிலம்பு செல்வர், ஏர் புதிதா, பூத்தொடுத்தல், பரிபாடல். ஸோ சிலம்பு செல்வர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? மாப்போ சிவஞானம். ஏர் புதிதா. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா அடுத்ததை பாருங்க. பூத்தொடுத்தல். பூத்தொடுத்தல் உமா மகேஸ்வரி. பரிபாடல் தந்தையார். ஸோ அப்போ ஏர் புதிதா உப ராஜகோபாலன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 4th, செகண்ட் ஒனுக்கு தேர்டு ஒனுக்கு ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ ஆப்ஷன் சி தான் என்னது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. சரியான விடை தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எது பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா குற்றியலுகரம் பேஸ் பண்ணி வந்திருக்கு. குற்றியலுகரம் ஆல்ரெடி நம்ம ஒரு சாப்டர் படிச்சிருக்கோம். ஸோ இலக்கணம் நான் படிக்கல அப்படின்னவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இலக்கணம் 6th இருந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதை போய் படிங்க. ரைட்டா? இதில் குற்றியலுகரம் நம்ம அதை ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? வன் தொடர் குற்றியலுகரம், எண் தொடர் குற்றியலுகரம். ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி உயிர் தொடர் குற்றியலுகரம். ஸோ இது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. அழகு, அரசு, மரபு. ஓகேவா? இது நெடில் தொடர் குற்றியலுகரம். இது வன் தொடர் குற்றியலுகரம். இது இடைத்தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழை திருத்துதல் ஒரு ஓர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்ட் ஆன்சர்? ஒரு உயிரெழுத்தில் தொடங்குது அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, ஓர் வரணும். ஓகேவா? ஒரு உயிர்மை எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும், ஒரு வரணும். ஸோ இது ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு இரவும். ஸோ அப்போ இந்த இடத்துல இது தப்பு, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தப்பு. ஸோ நெக்ஸ்ட், ஓர் இரவும் ஒரு பகலும். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு, சேர்ந்தது ஓர் நாள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது உயிர்மை எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு வரணும், அப்போ இது தப்பு. ஒரு இரவும். ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் கொஷின். பிழையான தொடரை கண்டறிய சொல்லியிருக்காங்க. பிழையான தொடர் எது? ஆப்ஷன் சி, வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது. இதுதான் வந்து பிழை. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பறவை. ஸோ உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு. அப்போ இது கரெக்ட் தான் அந்த சென்டென்ஸ். ஓகேவா? ஆலமரம், ஆன்றது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. ஸோ அப்போ இதுவும் கரெக்ட் தான். ஊர், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. ஸோ அப்போ இதுவும் கரெக்ட் தான். இது உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? இங்க இடத்துல ஓர் வரணும். வீட்டின் எதிரே ஓர் உரல் இருந்தது அப்படி வந்தால் தான் கரெக்ட். ரைட்டா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் தான் தப்பு. தப்பான சென்டென்ஸ் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்றார் காந்தியடிகள். காந்தியடிகள் குறிப்பிடும் பெரியவர் யாரை வந்து அவர் சொல்லியிருக்காரு? இந்த பெரியவரின் ஒரு மேடை பேச்சை பார்க்கும்போது இந்த பெரியவரினுடைய அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது. காந்தியடிகள் வந்து ஒரு மேடை பேச்சில் பார்க்கும்போது அந்த பர்சன் வந்து பேசுறத பார்த்து அவங்க வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்ற அந்த பெரியவங்க யாரு? ஆப்ஷன் ஏ, ஊவே சுவாமிநாத ஐயர். ஸோ இவங்களுடைய மேடை பேச்சை பார்த்து தான் காந்தியடிகள் என்ன சொன்னார்? இந்த பெரியவரின் அடி நிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொன்னார். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். செம்மல் என்பதன் பொருள் தருக. செம்மல் அப்படின்னா என்னது? பூ வாடின நிலையை தான் செம்மல்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று. குகை ஓவியத்தில் நீ வண்ணம் தீட்டுறதுக்காண்டி, வரைகிறதுக்கு இல்லை, வண்ணம் தீட்டுறதுக்காக பயன்பட்ட பொருட்களில் ஒன்று எது? ஆப்ஷன் ஏ, மண் துகள். ஸோ இதுதான் வண்ணம் தீட்டுறதுக்காக பயன்படுத்துறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வேர் சொல்லினுடைய தொழில் பெயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய தொழில் பெயர் எது? நடத்தல். அல் விகுதி வந்துருந்துச்சு அப்படின்னா அதான் என்ன சொல்லியிருந்தோம்? தொழில் பெயர். நடந்து, ஊன்றது வினையச்சம். நடந்து சென்றான், ஒரு வினைச்சொல் வச்சு முடியும். அப்போ இது என்னது? வினையச்சம். நடந்தது. இது வினை முற்று, கம்ப்ளீட் ஆயிருக்கு. நடந்த, நடந்த பையன். ஸோ ஒரு ஆ சவுண்ட் வந்திருக்கு. ஒரு பெயர் சொல் வச்சு முடிஞ்சா அது என்னது? பெயரச்சம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மற்ற ஆப்ஷனையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இப்போ இந்த வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் கேட்டனால நம்ம இதை டிக் பண்ணோம். இதே இதில் இந்த வேர்ச்சொல்லினுடைய வினையச்சம் சொல்லு, பெயரச்சம் சொல்லு, வினை முற்ற சொல்லுன்னு கொடுத்தா இந்த ஆப்ஷனில் உள்ளதை நம்ம எழுதணும். ஸோ அதனால் மற்ற ஆப்ஷனில் உள்ள ஆன்சரையும் பார்த்துக்கோங்க. வேர்ச்சொல்லினுடைய வினை முற்று கேட்டிருக்காங்க நட. ஸோ இதை நான் இதே தான் திரும்ப கேட்டிருக்காங்க, வினை முற்று. ஸோ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஆன்சர் என்ன? ஸோ நடந்தான், நடந்தது. ஸோ 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக மேட்ச் ஆகிறது எதுனா நடந்தான தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இது அக்ரி நிலை போயிடும். ஓகேவா? ஸோ நடந்தான் அதான் வினை முற்றுல வரும். வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தொழில் பெயர் கான், காணல். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். படித்தான், இதனுடைய வேர்ச்சொல் என்னது? ஆப்ஷன் பி படி. படித்தானுடைய வேர்ச்சொல் படி. நெக்ஸ்ட், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இலைக்கு வேறு பெயர் என்ன? இலைக்கு வேறு பெயர் என்னது? ஆப்ஷன் சி தழை. இலை தழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிக. சொல். இது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சொல். ஆப்ஷன் பி பதம், மொழி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை சொல்ல சொல்லியிருக்காங்க. பறவையிடம் இருப்பது. பறவையிட்ட என்ன இருக்கும்? இறகு. ஸோ எது கரெக்டு? ஆப்ஷன் சி தான் கரெக்டு, இறகு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ மனம், மனம் இதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ மனம் அப்படின்றதுக்கான சரியான மீனிங் என்ன? இந்த மனத்துக்கு சரியான மீனிங் என்ன? ஸோ இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் பி. இந்த மனம்னா என்னது? உள்ளம். இந்த மனம்னா வாசனை. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு,
ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் எது தப்பு? குரங்கிடம் இருப்பது வால், மன்னரிடம் இருப்பது வால், மன்னரிடம் இருப்பது வாள். ரைட்டா? ஸோ இதுதான் தப்பு. மன்னரிடம் இருப்பது வாள், இது கரெக்ட். பறவையிடம் இருப்பது இறகு. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி தான் தப்பு. அதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான இணை. இதுவும் அதே மாதிரி தான், தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய தவறான இணை எது? ஆப்ஷன் பி புல். புல் வந்து புற்கள் அப்படின்னு சொல்லுவோம். புற்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையற்ற தொடரை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிழை அற்ற தொடரை காண்க. ஸோ இதில் பிழை இல்லாத தொடர் எது? அவை பறந்து சென்றன. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒருமை பன்மை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அதுன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா அது பறந்து சென்றது அப்படின்னு போடலாம். அவை அப்படின்னு வரும்போது அது பன்மை. ஸோ பன்மைன்னு வரும்போது சென்றன அப்படின்றதான் வரணும். ஓகே, ஒருமை பன்மை பேஸ் பண்ணி ஆல்ரெடி வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர் இது. ஆன்சர் என்ன? உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தன. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தன. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட், கலைச்சொல். கலைச்சொல் வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. வவல்னா என்னது? உயிரெழுத்து. கன்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். ஓகேவா? கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். ரைட்டா? ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை தேர்ந்தெடு. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் வந்து எல்லா கொஷின் பேப்பர்லையும் கேட்குறாங்க. ஒரு 10 கொடுத்து 5 கொஷின். ஸோ அது ஈஸியாக நம்ம அஞ்சு கொஷினும் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதை ரீட் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். பட் ஆனால் வந்து இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கும்போது ஸோ இந்த பேராலேருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் எடுக்க முடியும் அப்படின்னா அதையும் எடுத்து ஆப்டிடியூடுக்கு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வர கொஸ்டின் பேப்பர்ஸில் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? தமிழ்நாட்டின் தேசிய பறவையாக மரகத புறா விளங்குகிறது. ஸோ தமிழ்நாட்டினுடைய தேசிய பறவை எது? மரகத புறா. தமிழ்நாட்டினுடைய தேசிய பறவை எது? மரகத புறா. ஓகேவா? இப்பறவை மழை காடுகளிலும் அடர்ந்த ஈரமான இடங்களிலும் வாழ்கின்றது. இப்பறவையின் இறக்கைகள் மரகத பச்சை நிறத்துல இருக்குமா. மரகத புறாவுடைய ரெக்கை வந்து மரகத பச்சை நிறத்துல இருக்குமா. மரகத புறா பறப்பதனை விட நிலத்தில் நடப்பதனையே விரும்புமா. அது பறக்கிறத விட நடக்கிறத தான் ரொம்ப விரும்புமா. இப்பறவை விதைகள், பழங்கள், பல்வேறு வகையான தாவரங்களை விரும்பி உண்ணும். இப்பறவை மரங்களில் கூடு கட்டி முட்டையிடுகிறது. மரத்துல தான் கூடு கட்டி முட்டையிடுது இந்த மரகத புறா. இப்பறவையின் முட்டை என்ன கலர்ல இருக்கா? மஞ்சள் கலந்த வெண்ணிறத்துல இருக்குமா. இப்பறவை எளிதாக பழகக்கூடிய வகையில இருக்குமா. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டினுடைய தேசிய பறவை எது? ஸோ 5 கொஸ்டின் கடகடான்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டினுடைய தேசிய பறவை எது? மரகத புறா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். தமிழ்நாட்டின் தேசிய பறவை வாழும் இடங்கள். தமிழ்நாட்டுடைய தேசிய பறவை எங்க வாழுது? ஸோ இதில் பார்த்தோம் இல்லையா, மழைக்காடு. ஆப்ஷன் சி. இதோடைய முட்டையோடைய நிறம் என்ன கலர் சொன்னோம்? மஞ்சள் கலந்த வெண்மை நிறம். இப்பறவை முட்டையிடும் இடம் எங்க போய் இடும்? மரத்துல தான் முட்டையிடும். ரெக்கையோட நிறம் என்ன கலர்ல இருக்கும்னு சொன்னோம்? மரகத பச்சை. ஸோ 100 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 15 கொஸ்டின் பேப்பர் முடிச்சாச்சு நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 16வது கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது, சீக்கிரம் போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சுட்டே இருங்க. ஒன் பை ஒன் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன பேட்டர்னில் வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ.